ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹனி கோம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த ஹனி கோம் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஒரு ஃப்ளவர்லேயோ கட் ஒர்க்லேயோ எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி கிளாஸில் நான் கட் ஒர்க் சொல்லி கொடுத்துருப்பேன். கட் ஒர்க்குக்கு என்ன மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன் இந்த ஹனி கோமையும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அதனால் இந்த ஹனி கோம் ஸ்டிச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் ஒரு திலகம் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இமேஜு. உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதை சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு. நீங்கள் எந்த இதில் வேணால் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். ஜரியில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நான் இப்போது பெருசாக உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன் ஸ்டிச்சஸ்ஸு. ஆனால் இதில் குட்டியாக கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் காமிக்கணும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இங்கே பெருசாக கொடுக்குறேன். நீங்கள் அதை ஒரு சின்னதாக ஒரு குட்டி சைஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு இமேஜ் நான் உங்களுக்கு குட்டியாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். இப்போது இதை சுற்றி அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதில் ஜரி யூஸ் பண்ணலாம், இல்லை ஜர்தோசி யூஸ் பண்ணலாம், பீடு யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவுட்டர் நீங்கள் ஏதாவது ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு மேலே என்ன வேணால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். பேசிக்காக இந்த ஹனிகோம் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தேனி கூடு எப்படி இருக்கும், வளைவாக கட் பண்ணி எப்படி இருக்கோ அதே போல தான் இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான ஸ்டிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் இதுக்கு தேவையான ஸ்டிச்சு. அதனால் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். நான் அடுத்து ஒரு கலர் கொடுத்து நான் உங்களுக்கு இமேஜ் காமிக்கிறேன். உங்களுக்கு அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கலர்ஸ் புரியும். இப்போது நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். நான் அகெயின் உள்ளே யூஸ் பண்ணுற கலர் நான் வேறு கலர் கொடுத்து அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை எப்படி ஹனிகோம் ஸ்டிச் மெத்தடில் கொண்டு வரது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே பாதியிலேருந்து நான் கரெக்டாக இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் இருந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த த்ரெட் ஒர்க்கை நான் எடுக்கிறேன். இப்போது இந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர் இந்த மாதிரி வர ஸ்டிச்சோட சென்டரில் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தடில் ஸ்டார்டிங் எண்டு மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. மேலேருந்து எடுத்துட்டு இங்கே கீழே ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அகெயின் என்ன பண்ணணும், இந்த சைடு போட்டோம் இல்லையா செயின் ஸ்டிச்சு, இந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர் இந்த மாதிரி சென்டரில் குத்திட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், லாக் போட்டுக்கணும். இப்போது ஏன்னா இது ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜ் இல்லையா, இப்போ நம்மளுக்கு இந்த லைன் முடிஞ்சிற உடனே இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், குட்டியாக லாக்கை போட்டுக்கிறோம். நான் லாக் போடுறது உங்களுக்கு பெருசாக போட்டு காமிக்கிறேன். நீங்கள் குட்டியாக போட்டு அதில் லாக் போட்டதே தெரியாத அளவுக்கு இருக்கணும். இப்போ லாக் போட்டதே உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் லாக் போட்டு கற்றுக்கணும். அதில் இப்போது அடுத்தது இங்கே லாக் போட்டு முடித்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல கேப் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கேப் எடுத்துக்கலாம். கேப் வேண்டாம் அப்படின்றவங்க நீங்கள் விட்டுடலாம். இப்போ நான் அடுத்து எனக்கு இந்த அளவுக்கு கேப் போதும்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போது நான் இங்கே எப்படி இந்த ஹோல்ஸ் தெரியும் இல்லையா, இந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சுக்குள்ளேருந்து நம்ம ஸ்டிச் எடுக்கணும். எடுத்துட்டு அகெயின் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்படி எடுத்துட்டோம் இல்லையா, இங்கே எடுத்துகிட்ட பிறகு அகெயின் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எடுத்து இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எடுத்து இப்படி பண்ணணும். இந்த மெத்தட் தப்பு, ஓகேவா? இந்த மெத்தடில் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுத்துகிட்டு செகண்ட் எடுக்கிற பட்டன் ஹோல் ஸ்டிச் இங்கேருந்து தான் எடுக்கணும். இதோட சென்டர்
இந்த சென்டரில் இருந்து தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுக்கணும். எடுக்கிற மெத்தட் இந்த மெத்தடில் தான் எடுக்கணும். இந்த மெத்தடில் எடுக்கக்கூடாது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லீஃப் மாதிரி உங்களுக்கு வந்துடும், கன்வெர்ட் ஆகிடும். அதனால் இந்த மெத்தடில் தான் நீங்கள் எடுக்கணும். எடுக்கிறவங்க இந்த மெத்தடில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இதுக்கு இதுதான் முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்போது இதோட சென்டர்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போது இங்கே ஒரு செயின் ஸ்டிச், அகெயின் பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் நம்ம மேலே போக போகிறோம். மேலே போயிட்டு அகெயின் இந்த சென்டர்லேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல லாக். நம்ம எப்படி நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தட் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது அதே மாதிரி இங்கே பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் இங்கே எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த சென்டர்னால் இந்த இதில் தான் எடுக்கணும். நீங்கள் இங்கே சென்டர்லேயோ இல்லை கார்னர்லேயோ இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இதோட கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு லாக்கை போட்டுட்டு அகெயின் அதே மாதிரி லாக்கை கொண்டு போயிட்டு இந்த சைடு இருக்க செயினில் சென்டரில் என்ன பண்ணிடணும், லாக்கை போடணும். இங்கே எடுக்கிற எண்ணாட் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். எண்ணாட் வந்து மேலே தெரியக்கூடாது. எடுக்கிற நாட்டு வந்து கரெக்டாக உள்ளே போய் அமையிற மாதிரி நீங்கள் எண்ணாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க எங்கே முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மெத்தடில் எண்ணாட்டே உங்களுக்கு தெரியாது. அடுத்து அதே மாதிரி அடுத்த செயின்லேருந்து என்ன பண்ணிக்கணும், அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பா ஷேப் மாதிரி தானே தெரியுது நம்மளுக்கு. அந்த இடத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் வந்து கரெக்டாக கிடைக்குதோ நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணிக்கணும், ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பாருங்க, அதே மாதிரி தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நம்ம வந்து கொண்டு போகிறோம். நம்மளுக்கு மேலே வந்து 2 சிங்கிள் எடுத்தோம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 3 வந்துச்சு. இப்போ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருது. கரெக்டாக இந்த மாதிரி மெத்தடில் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பெருசாக வர வர நம்மளுக்கு பெருசாகிட்டே போகும். நீங்கள் இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுங்க. நீங்கள் இன்னொரு மெத்தடுமே இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடாக சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு மெத்தடாக போகும்போது தான் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸி எந்த மெத்தட் கஷ்டம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எந்த மெத்தடில் வரது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அகெயின் அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சு நம்ம இங்கே எடுக்கிறோம் இல்லையா, சைஸு, இந்த சைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்ம எடுக்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செயின்லேருந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைனா நீங்கள் மார்க் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக வராது அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி அகெயின் வெளியில் அந்த செயினுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாக் போட்டு எண்ட் பண்ணிக்கோங்க. இப்பயே உங்களுக்கு வந்து இது நல்லா தெரியும்.
ஹனிகோம் மெத்தடில் நான் எப்படி கொண்டுட்டு வரேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சைஸஸும் கரெக்டாக வரும் இல்லையா. இப்போது இதையே நீங்கள் என்ன பண்ணலாம், ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து ஸ்டார்டிங்கே வராது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வந்து சில்க் த்ரெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறதுக்கு பதில் நான் வந்து ஜரியில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சில்க் த்ரெட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஜரியில் யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு கூட நீங்கள் சில்க் த்ரெட்டை கம்ப்ளீட் பண்ணி பழகிக்கலாம். நம்மளுக்கு என்ன வருது அப்படின்றது பெருசு கிடையாது. நம்ம எதை எடுத்தாலுமே பர்ஃபெக்டாக போடுறோமா அப்படின்றது தான் நம்மளுக்கான இதுவு. நீங்கள் அந்த வகையில் நீங்கள் 1 by 1 இன்ச்சஸாக நம்மளுக்கு எதில் ஃபஸ்ட்டு வருதோ அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதில் வரலையோ நீங்கள் அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம பாதி வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது வரையும் எல்லாமே புரிஞ்சிருக்கும். இப்போது இதுக்கு மேலே வரது இந்த இடத்துல கேப் இருக்குது, நான் எப்படி இந்த இடத்துலேருந்து எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போது நான் அதுக்கான பதில் நான் இப்போயே கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் இதுக்குள்ளே தான் எடுக்கணுமா அப்படின்றது இல்லை. அடுத்தது உங்களால் எங்கே எடுக்க முடியுமோ அதுக்கு அடுத்த இடத்துலேருந்து நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இல்லை நான் இதுக்குள்ளேருந்தே எடுத்தாதான் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கார்னரில் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போது இங்கே நான் எடுக்கிறேன் அப்படின்னா எடுத்த உடனேயே இங்கே நான் போட முடியாது. அகெயின் இப்படி போயிட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி வந்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை நான் வந்து எனக்கு இந்த கார்னரில் வேண்டாம், நான் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களும் என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு பெருசாக போக போகிறது கிடையாது இல்லையா. இங்கே வந்து எண்டுக்கு வந்தாச்சுனால நம்ம எண்ட் பண்ண போகிறது தான். அதனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி வேணால் நீங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேப்பு வந்து என்ன மாதிரி ஷேப்போ அந்த ஷேப்பை மாற்றிடக்கூடாது. ப்ளஸ் நம்ம போடுற ஸ்டிச்சையுமே எங்குமே மாற்றிடக்கூடாது.
அது ரெண்டுத்துலேயும் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிற இமேஜ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அமைஞ்சிரும். பாருங்க, இப்போது நான் எடுத்திருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி லைன் வந்து ஷேப்பிங்கோட நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு இல்லையா. இப்போது அதே மாதிரி தான் எண்ட் பண்ணும் போதும் நம்மளுக்கு கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேப் விட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னும் போது ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எண்ணாட்டுக்கு கொண்டு போய் எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் எடுத்ததுமே இங்கே போகணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வருதோ அதுக்கு அடுத்ததுமே அதே மாதிரி கொண்டு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ப்ரைடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கட் ஒர்க்கில் வந்து இந்த டிசைன்ஸ் வச்சு தச்சிருப்பாங்க. இந்த டிசைன்ஸில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு 1 by 1 என் கிளாஸ் வீடியோஸை பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் படி எப்படிலாம் ப்ரைடலில் இந்த ஸ்டிச்சஸ் கொண்டு வராங்களோ அதை நான் கண்டிப்பாக போடுவேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது ஒவ்வொரு வேர்டும் உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியும். எல்லாருமே பாதியில் பார்த்துட்டு பாதியில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் பர்சனலாகவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணி பேசலாம். அப்படி இல்லை எனக்கு இதிலே கமெண்ட்லேயே நான் கேட்குறேன் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே வீடியோவை நான் அடுத்த ஸ்டெப்ஸில் எப்படி போடுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். செகண்ட் பார்ட்டை ஃபுல்லாகவும் பாருங்கள். ஓகே, பாய்.